अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं पररन्ध्रेषु जात्यन्ताः परदारेष्वपुंसकाः பரிவாதேஷு ஏ மூக்காக தே அதீவ தைத்தா மமா அப்படின்ற எம்பெருமானுடைய வாக்கியம் இருக்குதே. அதில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட பரிவாதேஷு ஏ மூக்காக, பரிவாதம் ஒருத்தரை பழிக்கிறதுல ஊமை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பழிக்கிறதுல ஏன் ஊமை போல இருக்கணும் அப்படின்னா, இது கீழே பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக அப்படின்னு இருக்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவளுடைய குறைய காண்றது அப்படின்னு, குறைய கண்டு அவளை இழிவாக பார்க்கறது. இது அவளை வாயால் தூஷிக்கிறது. குறைய மாத்திரம் இல்லை, நிறைய கூட தூஷி. இப்போது சப்பியமானசயத் பாபம் சபந்தம் அதிகச்சதி. இப்போ ஒருத்தனை நாம் பழிச்சோன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒருத்தர் நாம் தப்பு சொன்னோன்னா நினச்சோன்னா, தப்பாக நினச்சோன்னா அவள் பண்ணின பாபத்தை பாதி வாங்கிக்கிறோம். அவள் பண்ணாதையே, தப்பு பண்ணாதையே நாம் அவளை தப்பாக நினச்சோன்னா 2 பங்கு பாபம் நமக்கு வருதுன்னு சொல்லிச்சு. இப்போ நாம் அவளை பழிக்கிறோம்னு வச்சுப்போம். சப்பியமானசயத் பாபம் சபந்தம் அதிகச்சதி. சபிக்கப்படுறவன் இருக்கானே, அதாவது எதிராளி, நாம் சபிக்கிறோம், எதிராளி சபிக்கப்படுறான். அந்த சப்பியமானஹா அப்படின்னா சபிக்கப்படக்கூடியவன் இருக்கானே, சபிக்கிறவன் இல்லை, சபிக்கிறவனால சபிக்கப்படுறவன் இருக்கானே, அவனுடைய பாபமாகப்பட்டது சபந்தம் அதிகச்சதி, அப்படியே சபிக்கிறவனை போய் சேர்றது அப்படின்னு சொல்கிறது. அங்கே நினைக்கிறதுனால பாதி பாவம் வருது, அந்த தப்பு இருந்ததுன்னா. தப்பு இல்லைன்னா 2 படி பாவம் வருது. இந்த இடத்துல நாம் அவனை தூஷிக்கச்சே, அவனை சபிக்கச்சே என்ன ஆகுது, அவனுடைய பாப்பம் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுறது. அது மாத்திரம் இல்லை, அப்போது பாதின்னு அங்கே இருக்கிறது நினைக்கிறதுக்கு, இது வாயால் சொல்கிறதுக்கு முழு பாப்பமும் நம்ம இடத்துல வருது அப்படின்ற வித்தியாசம். அது மாத்திரம் இல்லை, இவனை நாம் பழிச்சோன்னா அவனுக்கு ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுறோம். அதனால் நாம் வாயால் அவனை வைது என்ன பண்ணுறோம், அவனுக்கு இம்சையை கொடுக்குறோம், அவனுக்கு மனோ வருத்தத்தை கொடுக்குறோம். அதனால் அஹிம்சா அப்படின்றதும் போகிறது, சர்வபூத தயையாக இருக்கணுன்றதும் போகிறது. அவனிடத்தில் அவனை துன்புறுத்துகிறோம், இரக்கம் கொள்ளலை. ஐயோ இவன் இப்படி தப்பு பண்ணிட்டானே, நீ இப்படி தப்பு பண்ணவனே, நீ முடிஞ்சால் நாம் ஏண்டா இந்த மாதிரி தப்பு பண்ணுறையே அப்படின்னு திருத்தி பண்ணலாம். அது நம்மளால் முடியாதுன்னா வாய் மூண்டு போகலாம், அவன் எப்படியோ போயிட்டு போகிறான்னு. அதை விட்டு அவனுக்கு இரக்கத்தை காண்பிக்கணும். ஐயோ நீ இப்படி தப்பு பண்ணுறியப்பா, அவன் நல்லவனாக இருந்து நம்ம சொல்ல கேட்பானான்னு தான் என்ன பண்ணணும், அவனிடத்துல இரக்க குணம் காட்டி அவனை நாம் திருத்தணும். அவன் நம்ம கேட்க மாட்டான், நம்ம சொல்ல கேட்க மாட்டான், அவன் கொஞ்சம் நமக்கு மீறினவனாக இருப்பான், நமக்கு அடக்கமானவனாக இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் ஒதுங்கி போகணும். இதை விட்டுட்டு பழிக்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. அதனால் என்ன ஆகுது, இரக்கம் கொண்டு அவனை திருத்த முடியுமா இருந்தால் திருத்தணும், இரக்கம் கொள்ளணும். அது அந்த மாதிரி ஆனவனாக இருந்ததுன்னா நாம் இரக்கம் கொள்ளலைன்னா அந்த சர்வபூத தயையாக இருக்கணுன்றது போகிறது. அஹிம்சா அப்படின்னு சொல்கிறதும் அவனை பழித்து நாம் அவனுக்கு மன வருத்தத்தை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து பண்ணுறோம்.
அதனால் அஹிம்சைன்றதும் போகிறது. இரக்கம் இல்லாதவனாகவும் ஆறும், ஹிம்சை பண்ணுறவனாகவும் ஆறும். அதனால் இதை பண்ணவே கூடாது. ஏன்னா அவன் உள்ளேயும் பெருமாள் இருக்கான். அதனால் அவன் ஹிம்சை பண்ணால் பெருமாள் ஹிம்சை பண்ணுற மாதிரி. இரக்கம் கொண்டு நல்வழிப்படுத்தினா, ஓ இவனை இரக்கம் கொண்டு நல்வழிப்படுத்தினான்னு பெருமாள் சந்தோஷப்படுவார். அதுவும் இல்லாத மாதிரி. அதனால் இந்த பரிவாதேஷு ஏ மூக்காக அப்படின்னு சொல்கிறது ஊமையை போல. ஊமை என்ன பண்ணும்? தெரிஞ்சால் கூட ஊமைக்கு தெரியும், ஆனால் வாயால் சொல்ல முடியாது. அதான் இந்த முதல்த்துக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். முதல்து தெரியறது, அதான் ஊமைக்கு கண் இருக்குது, அதனால் ஊமை பார்க்கறது. ஆனால் இந்த இடத்துல பழிக்கணும்னா அதால் பழித்து சொல்ல முடியாது, வாய் இல்லை. அதனால் வாய் கொண்டு பரிவாதேஷு ஏ மூக்காக அப்படின்னு சொல்கிறதுனால பிறரை பழிக்கிறதுல தான் ஊமையாக இருக்கணுமே தவிர, ஆனால் வாக்கு வியாபாரமாக இருக்கக்கூடிய வாயினால் நமோ நாரணா என்று அப்படின்னு அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதோ பாகவதால ஸ்தோத்திரம் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்படுறது. ஊமையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டார், அதனால் எதையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாய் மூன்று இருக்கக்கூடாது. பரிவாதேஷு ஏ மூக்காக, எவன் ஊமையை போல இருக்கான்னு சொன்னால் அவன் நல்ல வாய் படைத்தவனை தான் சொல்கிறது. அதனால் வாய் படைத்த பயன் என்ன பண்ணணும்? வாகர்த்தி வசவர்த்தினி. நாராயணான்ற சப்தம் இருக்குது, வாக்கும் இருக்குது. அப்படி இருந்துச்சே நாராயணான்னு சொல்லி உத்கிருஷ்டமாக போகாத நரகத்துக்கு நாற்றங்காலாக இருக்கக்கூடிய இந்த பரிவாதங்கள்லாம் பிறரை பழிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் வாயை கொண்டு நாம் என்ன பண்ணணும்? வாய் அசுத்தமாகிடும். வாக் அதிருஷ்டா அனுர்தாதீனான்னு சொல்லிட்டு, அந்த அனுர்தாதீனான்னு சொல்லச்சேவே பிறரை பொய் சொல்கிறது மாத்திரம் இல்லை, பிறரை பழிக்கிறது, துன்புறுத்துகிற மாதிரி வார்த்தை சொல்கிறது எல்லாமே அது பாருஷ்யமான வார்த்தை, குத்சிதமான வார்த்தை, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு முன்னையே சொன்னோம். அதனால் இந்த பழிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லவே கூடாது. பழிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னோன்னா அவனுக்கு துன்புறுத்துகிற மாதிரி ஆகுது. அதனால் பரிவாதேஷு ஏ மூக்காக அப்படின்னு சொல்லி, இப்படி இருக்கக்கூடிய மூவர்கள் இருக்காளே, தே அதீவ தைதாமமா, இவர்கள்லாம் மிகவும் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு பெருமான் சொல்கிறான். அப்படி மிகவும் பிரியமானவர்கள் பூஜை பண்ணால், அவனுக்கு திருவாராதனம் பண்ணால் அது அப்படியே தலையால் ஏற்றுப்பான் பெருமான். அதனால் நாம் இதுக்கு முயற்சி பண்ணி இப்படி இருந்து தான் நாம் நித்தியப்படி திருவாராதனத்தை பண்ணணும். அதனால் இந்த இடத்துல என்னென்னா, முதல்ல சொன்னது பரரந்திரேஷு ஜாத்தியந்தாகா அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருந்தோன்னா அதான் ஜாத்தியந்தனா இல்லாத, பிறவி குருடனா இல்லாத அவளுடைய குறைகள்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து அதெல்லாம் நம்ம அப்படி அவளை குறை சொல்லியிருந்தோன்னா என்ன ஆகுதுன்னா, நமக்கு அனர்த்தத்தை விளைவிச்சுக்கிறோம். ஸ்வயங்கிருத்த அனர்த்தம் அப்படின்னு நமக்கு நாம் அனர்த்தத்தை விளைவிச்சுண்டு பாபத்தை சம்பாதிச்சுக்கிறோம், அனர்த்தத்தை விளைவிச்சுக்கிறோம். ரெண்டாவது சொன்னது பரதாரேஷு அம்சகாகன்றது நமக்கு அனர்த்தம் மாத்திரம் இல்லை, பிறருக்கு, அதாவது பிறர் மனையாக இருக்கக்கூடிய குலஸ்திரீக்கெல்லாம் அவளெல்லாம் அவர்களுக்கு அனர்த்தத்தை விளைவிச்சு, அந்த குலத்துக்கே அனர்த்தத்தை விளைவிச்சு, லோகத்துக்கே அனர்த்தத்தை விளைவிக்கிறோம். முதல்து நமக்கு அனர்த்தத்தை விளைவிச்சுக்கிறோம். ரெண்டாவது பரதாரேஷு அபும்சகாகன்னு ஆன மாதிரி இல்லாத போட்டால் நமக்கு அனர்த்தத்தை விளைவிக்கிறதோடு லோகத்துக்கே அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அது நடுநாயகமாக படித்தார். அதுக்கப்புறம் மூன்றாவதாக இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது, நமக்கு அனர்த்தம் மாத்திரம் இல்லை, பிறரை ஹிம்சை பண்ணுறோம், பிறருக்கு ஹிம்சை பண்ணுறோம்.
அதனால் இப்படி இருக்கக்கூடியது அது இப்போ ஸ்வயங்கிருத்த அனர்த்தம், பிறருக்கு அனர்த்தம், நமக்கு அனர்த்தம், பிறருக்கு அனர்த்தம், அதுக்கப்புறம் லோகத்துக்கு அனர்த்தம்னு அப்படி வராத அது நடுநாயகமாக ரொம்ப உயர்த்தியாக இருக்கிற மணியை எங்கே வைப்போம்? நடு பெண்டன்ட்டில் தான் ஒரு மாலையில் நடுவில் பெரிய உயர்த்தியாக இருக்கிறது வைப்போம். அதை போல் எம்பெருமானுக்கு பிடித்தவர்களில் இது ரொம்ப ரொம்ப உயர்த்தியானதுனால அது நடுவில் வச்சுருக்குது. அது மாதிரி நாம் நடக்கலைன்னா இது ரொம்ப ரொம்ப பாவமானதுனால அது நடுவில் இருக்குது. அதனால் இப்போது ஸ்வயங்கிருத்த அனர்த்தம் முதல்ல, ரெண்டாவது தனக்கு அனர்த்தத்தோடு கூட மாறி நடந்தோன்னா லோகமெல்லாம் அனர்த்தமாயிடும். மூன்றாவது நமக்கு அனர்த்தம், பிறருக்கு இம்சையை விளைவிக்கிறோம், பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணாத யார் இருக்காளோ இந்த 3 குணங்களை நற்குணங்களை உடையவாள் எனக்கு ரொம்ப பிரியம்னு சொன்னான். ஆன மாதிரி நாம் பிரியமாக இருந்து எம்பெருமானை நாம் இது பண்ணணும். இப்படி இருந்தால் தான் நம்முடைய பாப்பங்கள்லாம் போய பிழையும் பூதருவான் நின்னனவும் தீனில் தூசாகும் அப்படின்னு ஆண்டாள் சொன்னபடிக்கு இது பண்ணி எங்கும் திருவருள் பெற்று செங்கன் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இங்குருவர்னு அந்த எம்பெருமானுடைய திருவருளுக்கு இந்த மாதிரி இலக்காகும். அதனால் இங்கேயும் இலக்காகும், அங்கேயும் இலக்காகும். அங்கே எப்படியும் நிச்சயமாக உண்டு சரணாகதி பண்ணதுனால அது இங்கேயும் கிடைக்கும். அதனால தான் எங்கும் திருவருள் பெற்றுன்னு அதை ஆழ்வார் சொல்லச்சு இங்கும் அங்குமே அப்படின்னு சொன்னேன். அதனால் இங்கேயும் நம்ம இன்புருவோம், அவனுடைய திருவருளை பெற்று அங்கேயும் இன்புருவோம். ஆன மாதிரி நாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு இதில் பெருமாள் சொன்னபடிக்கு நாம் நடந்து அவனுடைய அருளை பெறணும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோரவே நமாதி வண்டோபாதி நிதிவர்யான் பஜனிசம் ஸ்ரீரங்கபுருஷ சித்தியதிசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.